அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் மோந்தா புயல் தீவிரமடைந்திருக்கிறது. மோந்தா புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக தற்போது வலுவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் தீவிரமடைந்திருக்கிறது மோந்தா புயல். மோந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக தற்போது வலுவடைந்திருக்கிறது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே இன்றிரவு தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. இப்ப வங்கக்கடல்ல மோந்தா புயல் தீவிரமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக எத்தனை மணிக்கு இது கரையை கடக்கும்? எந்த பகுதியில் கரையை கடக்கும்? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் மோந்தா என்ற தீவிர புயல் உருவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்திருக்கிறது. மோந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுவடைந்திருக்கிறது. மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே இன்று இரவு தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும் சமயத்தில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மோந்தா தீவிர புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திற்கு 190 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், காக்கிநாடாவிற்கு 270 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், விசாகப்பட்டினத்திற்கு 340 கிலோமீட்டர் தெற்கிலும், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 550 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மோந்தா புயல் இன்று மாலையிலிருந்து இரவுக்குள் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.